Hi friends, welcome to my channel. இன்றைக்கி நம்ம எபிக் கேம்ஸ் அதில் GTA 5 இன்ஸ்டால் பண்ணியிருந்து திடீர்னு இன்ஸ்டால் ஆகாத மாதிரி காமிச்சது அப்படின்னா எப்படி அதை ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படின்றத காமிக்கிறேன். இதில் இந்த மாதிரி எரர்ஸ் வந்து விண்டோஸ் அப்டேட் நியூ வெர்ஷன் விண்டோஸ் அப்டேட் பண்ணும்போது விண்டோஸ் வந்து ஃபுல்லாக எடுத்துகிட்டு திரும்ப இன்ஸ்டால் பண்ணும்போது இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும். நீங்கள் நல்லா கேம் விளையாடிட்டு இருந்திருப்பீங்க, திடீர்னு இந்த மாதிரி இன்ஸ்டால் அப்படின்னு காமிச்சதுன்னா அது இன்ஸ்டால்னு கொடுங்க. அதில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு லொக்கேஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே அது இன்ஸ்டால் ஆகிருந்தது இல்லை, அதே இதில் வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். கீழே வந்து ஆட்டோ அப்டேட்ன்ற ஆப்ஷன் இருக்குல்ல, அது உங்களுக்கு தேவைன்னா எடுத்துக்கோங்க. அதே மாதிரி கிரியேட் ஷார்ட்கட் தேவையில்லை, அதை எடுத்துக்கோங்க. வேண்டாம் ரெண்டும். இப்போது இன்ஸ்டாலிங் அப்படின்னு காமிக்கும். இப்போது பாஸ் பண்ணிக்கோங்க. அந்த டவுன்லோட்ஸ் அப்படின்ற கீழே ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதில் போய் பாஸ் பண்ணிக்கோங்க இன்ஸ்டால் ஆகிறத. இந்த மாதிரி உங்களோட ஃபைல் வந்து அப்படியே தான் இருக்கணும். அப்படி இருந்தும் உங்களுக்கு வந்து கேம் விளையாட முடியல, இன்ஸ்டால் அப்படின்ற ஆப்ஷன் காமிச்சா மட்டும்தான் இந்த ஸ்டெப்ஸ் நான் சொல்கிறது. இப்போது அந்த .eg ஸ்டோர் அப்படின்னு இருக்குது பாருங்கள், அதாவது பழைய இதில் ஏற்கனவே இருந்த ஃபைலில் .eg ஸ்டோர்னு இருக்கிறத டெலீட் பண்ணிக்கோங்க. இப்போது அந்த ரீட்மி ஃபைல்லேருந்து எல்லா ஃபைலும் ஃபுல்லாக அந்த கேம் ஃபைல் ஃபுல்லாக அதை வந்து Ctrl+X கொடுத்து கட் பண்ணி இப்போது வந்து நியூவாக அது எங்கே இன்ஸ்டால் ஆகுதோ அங்கே வந்து நீங்கள் அதை பேஸ்ட் பண்ணுறீங்க. இப்போ வந்து நீங்கள் அந்த கீழே வந்து இந்த பேட்ரி சிம்பிள் அப்புறம் டைமெல்லாம் இருக்குல்ல, டாஸ்க் பாரில் கீழே அந்த சைடில் ஒரு ஏரோ மாதிரி இருக்குது, அப்பர் ஏரோ இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் எபிக் லான்ச்சர் எல்லாமே என்னென்ன ஓப்பனில் இருக்கோ அதெல்லாம் இருக்கும். அதில் எபிக் லான்ச்சர் ரைட் கிளிக் பண்ணுங்கள். அப்போது எக்ஸிட்ன்ற ஆப்ஷன் காமிக்கும் பாருங்கள், அதில் வந்து எக்ஸிட் கொடுத்து வெளியே வந்துடுங்க. இப்போ திருப்பி நீங்கள் எபிக் லான்ச்சருக்குள்ளே போயிட்டு அந்த ரெஸ்யூம்னு ஆப்ஷன் இருக்கும், அந்த GTA 5 கிட்ட கீழே ரெஸ்யூம் கொடுத்தீங்கன்னா அது உடனே இன்ஸ்டால் ஆகாமல் வெரிஃபையிங் அப்படின்னு ஆகும். இன்ஸ்டால் ஆகிற மாதிரி சில பேருக்கு ஆகலாம், ஒரு 1 மினிட்குள்ளே வந்து இன்ஸ்டால் ஆகிற மாதிரி ஆகிட்டு உடனே வெரிஃபையிங் வந்துடும். அதுக்கப்புறம் வெரிஃபை ஆனதுக்கப்புறம் திரும்ப வந்து இன்ஸ்டாலிங்னு சில பேருக்கு வரலாம். டக்குன்னு அது ஃபுல்லாக 10, 20, 30, 50, 100 அந்த மாதிரி போயிட்டு லான்ச் அப்படின்னு வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் கேம் விளையாடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்கள்.